வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்களும் பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திடீர் திருப்பம், இரட்டை இலை சின்னம் முடக்கம், அதிமுகங்கிற பெயரையும் பயன்படுத்துறதுக்கு சசிகலாவுக்கும் ஓபிஎஸ் தரப்புக்கும் தடை அப்படின்னு செய்திகள் போட்டிருக்கிறாங்க. சின்னம் யாருக்கும் இல்லை, அது புரிந்து கொள்ளக்கூடியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற பெயரையும் யாரும் பயன்படுத்தக்கூடாது, அதுவும் ஒரு தடை. மிக குறுகிய காலத்தில் எங்களால் அதை முடிவு செய்ய முடியல, ஓரிரு நாளில் முடிவு செய்ய முடியல. அதனால் யோசித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு புதிய சின்னத்துக்கான பரிந்துரைகளை கொடுங்க அப்படின்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவை? ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு சம அளவிலான போட்டி வருவதை, இந்த இரட்டை இலை சின்னம் ஏதேனும் ஒரு தரப்புக்கு வழங்கப்பட்டால் அந்த சம அளவிலான போட்டி இருக்காது. ஏனென்றால் ஆர்கே நகருடைய தேர்தல் வரலாற்றை பார்த்தால் இரட்டை இலை சின்னத்தை திரும்ப திரும்ப மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆர்கே நகரில் சேகர் பாபு போட்டியிட்ட போது 2011 திமுக சார்பில் போட்டியிடுகிறார், வெற்றிவேல் அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பாட்டியிடம் சேகர் பாபு கேட்கிறார், எனக்கு தானே அம்மா ஓட்டு போட்டீர்கள் என்று. ஐயா உனக்கு தான் ஐயா ஓட்டு போட்டேன், இரட்டை இலையில் தான் ஓட்டு போட்டேன் அப்படின்ட்டு. இல்லைம்மா இந்த வாட்டி நான் சூரியனில் தெரியாது ஐயா, நீ எப்போ இரட்டை இலையில தானே நிற்ப. இப்படி ஒரு அங்கு குறிப்பாக அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் அதிக அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் கடைக்கோடி நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வட சென்னை தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியில் இரட்டை இலை சின்னம் என்பது ஒரு செல்வாக்கை செலுத்தும் என்று பலரும் அஞ்சினார்கள். குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பு அதிகமாக அஞ்சியது. அதனால் இதை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. அவருக்கு வேணும்னு தானே கேட்டாரு, அவங்க தரப்புக்கு முடக்கியது அவருக்கு வேதனை அளிக்கிறதுன்னு தானே அவர் சொல்றாரு. அவர் அப்படி சொன்னாலும் கூட அவருக்கு தெரியும், அதாவது மொத்தம் பொதுக்குழுவில் அதிமுக பொதுக்குழுவில் இருக்கக்கூடியவர்களில் 1912 உறுப்பினர்கள் சசிகலாவுக்கு ஆதரவாகவும் வெறும் 65 உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடிய நிலையில் சின்னம் தனக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஏற்கனவே உள்ள பல முன்னுதாரணங்கள், தேர்தல் ஆணையம், அது அகிலேஷ் யாதவுடைய விஷயத்தை, அது அதிகப்படியான நிர்வாகிகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பார்கள் அல்லது முடக்குவார்கள். இந்த 2 சாய்ஸ் தான் லீகலாகவே இருக்கு. நீங்க எந்த சட்டபூர்வமான ஆலோசனையை கேட்டாலும் ஓபிஎஸோடு இருக்கிறவர்கள், மனோஜ் பாண்டியன்லாம் சட்டபூர்வமான நிபுணர்கள் தான். எனவே அவர்களுடைய நோக்கம் முடக்குவது தான், அது நிறைவேறி இருக்கிறது. எனவே ஒரு சம அளவிலான போட்டிக்கு தேர்தல் ஆணையம் வித்திட்டு இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த சம அளவிலான போட்டியில் யார் ஜெயிக்கிறார்கள் என்பது முடிவு சம அளவிலான போட்டிக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்குதா அப்படிங்கிறது மிகவும் விவாதத்துக்குரிய ஒரு கேள்வி. வேறு அதாவது அதிமுகவுக்கு இடையில சம அளவிலான போட்டிங்கிறத பொருள் நீங்க சொல்றீங்க. அது திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிடும் போது அப்போ புதிய ஒரு சின்னத்தோட இவர்கள் போட்டியிடும் போது ஒரு சம அளவிலான போட்டி அங்க வருதா அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக எதிரான ஒரு முடிவாக நீங்கள் பார்க்கலாம். அதிமுகவில் உள்ள 3 அணிகளுக்குமே இரட்டை இலை இல்லை என்னும் போது இது மற்ற அணிகளுக்கு சாதகமான ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கும். அது நீங்கள் சொல்வது சரிதான். அவர் சொல்றதுல எனக்கு ஏற்பு இல்லை. ஏன்னா முடக்கம் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக முடக்கணும்னு சொல்லி இது நடந்திருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. பழைய உதாரணங்கள் அவர் அகிலேஷ் யாதவ் அதெல்லாம் சொல்லும்போது அந்த கட்சியில் பொதுச் செயலாளர் நியமன பொதுச் செயலாளரா இல்லை கட்சியின் பைலாப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவரா, இதெல்லாம் அடிப்படையான பிரச்சனைகள். அங்கே அந்த பிரச்சனைகள் அந்த கட்சியில் அதெல்லாம் இல்லை. ஆனால் அதிமுக இப்போது கடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை, எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைங்கிறது ரொம்ப யூனிக்கானது. அதில் பொதுச் செயலாளர் நியமனமே, நியமன பொதுச் செயலாளர் அந்த கட்சியின் பைலாப்படி நடக்கலை. துணை பொதுச் செயலாளருங்கிற ஒரு பதவி பொதுவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நியமனமும் நியமன பொதுச் செயலாளரே லீகலாக இல்லை, பைலாப்படி இல்லைங்கும் போது இந்த நியமனமும் அது கேள்விக்குறியாகிறது. இந்த அடிப்படையில் இருந்து தான் இந்த கட்சியின் அடுத்த நடவடிக்கைகள் பூரா பார்க்க முடியும். அப்போ பிரிவாக வேறு பிறந்து நிற்கும் போது இந்த இடத்துல கட்சி சின்னம் யாருக்கு ஒதுக்குவது, இல்லை கட்சியின் பெயரை யார் பயன்படுத்துவது, இது எல்லாமே லீகல் ப்ராசஸ்க்குள்ள ஒரு கேள்விக்குள்ளாக லீகல் ப்ராசஸுக்குள்ள இருக்கு. லீகல் ப்ராசஸுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது வரைக்கும்
இந்த Hold ஒரு பண்ணி இந்த வச்சிருக்காங்க. ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் கட்சி பெயரை பயன்படுத்துறதுக்கும் சின்னத்தை முடக்குவதற்கும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. பட் இதுதான் சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் தெளிவாக கருத்தை முன் வச்சாங்க. இதுல சட்ட ரீதியாக என்ன மாதிரியான முடிவுக்கு தேர்தல் ஆணையம் போகும் அப்படிங்கறத அவங்களால ஊகிக்க முடிஞ்சிருக்குது அப்படின்னு பொருளா அதுக்கு? இல்ல கட்சி பாரதிய ஜனதான்னு மட்டும் நீங்க சொன்னீங்க, எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு இதை எக்ஸ்பிரஸ் பண்றதை நாம பார்த்தோம். நீங்க பர்டிகுலரா அந்த ஒரு கட்சியை மட்டும் மென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல முடக்கப்படும்னு சொல்லி மற்றவங்க யாரும் சொல்லல. இது ஆனா அதற்கான முடக்கப்படும்னு சொல்வதற்கும் அதற்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கங்கிறது தான். அரசியல்ல வார்த்தைகள் வந்து கடுமையாகவும் தெளிவாகவும் ஃபேர்ம் ஆகவும் இல்லை இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாங்கிற மாதிரியும் சொல்லப்படலாம். ஆனால் அடிப்படையான விஷயம் எல்லாரும் சொன்னது இந்த பிரச்சனை, இதனுடைய இந்த லீகல் ப்ராசஸ், அந்த கட்சியின் பைலாப்படி அந்த நியமனங்கள் நடக்கவில்லைங்கிறது. ஏன்னா அடுத்தாப்புல பிஃபார்ம்ல யார் கையெழுத்து போடுகிறார்கள்ங்கிற பிரச்சனையிலேருந்து எல்லாமே வருகிறது. அப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷன் அதையும் சேர்த்து தான் பார்க்கணும். அது தனியா இது தனியான்னு பார்க்க முடியாது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டா பின்னி பிணைந்து இருக்கிறது. அப்ப பிரச்சனையை பிரித்து பார்க்க முடியாதபடி, உடனே அந்த ப்ராசஸை தெளிவாக அணுக முடியாதபடி உடனே ஒரு இடைத்தேர்தல் வரும்போது ஹோல்ட் பண்ணுவது தான் சரியான முடிவாக இருக்குங்கிறது தான் அனைத்து கட்சியின் எதிர்பார்ப்பாக பார்வையாக இருந்தது. அனைத்து கட்சியினுடைய எதிர்பார்ப்பும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதிமுகவை பொறுத்தவரையில இப்போ ஓபிஎஸ் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, அபிஷியலா வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ஓபிஎஸும் தினகரன் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இதுல அதிமுகவுடைய எதிர்காலம், அதிமுக ஏற்கனவே 1989 தேர்தலின் போது அதிமுகவுடைய சின்னம் முடக்கப்பட்டு அதற்கு பிறகு இப்படியான ஒரு நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு பொது தேர்தலை ஒட்டி அந்த சின்னம் முடக்கப்படுகிறது. இப்போது ஒரு இடைத்தேர்தலை ஒட்டி இந்த சின்னம் முடக்கப்படுகிறது. ஒரு இடைத்தேர்தலை ஒட்டி சின்னம் முடக்கப்படக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் வந்தது என்பது ஒரு பக்கம் ஆர்கே நகரில் சம போட்டியை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் விரும்புகிறது என்கிற அடிப்படையில் இதை ஒரு தார்மீக ரீதியாக சரி, அதிமுகவுடைய குழுமங்கள் 3 குழுமங்கள் இருக்கின்றன. தீபா தரப்பில் வந்து பிரச்சனைக்கு தீபா உள்ள வரவே இல்லையே, உள்ள வரவே கிளைம் வந்து 2 பேருக்கு இடையில தான் 2 பேர் கிளைம் பண்றாங்க. இருந்தாலும் நிலவரத்தை பார்த்தால் ஒரு 3 பேர் அந்த ஜெயலலிதாவின் லெகசிக்கு அங்கே போட்டியிடுகிறார்கள். அப்போது இரட்டையிலேயே ஏதேனும் ஒரு தரப்புக்கு கொடுக்கும் போது அது ஒரு தரப்புக்கு சாதகமாகிவிடும் என்று நீங்கள் ஒரு பொது நோக்கில் பார்த்தால் ஒரு அவர்களுக்கு இடையில் சம போட்டி. ஆனால் ஒட்டுமொத்த அளவில் பார்த்தால் நீங்கள் குறிப்பிட்டது மிக முக்கியமானது. இதனால் இரட்டையிலை முடக்கப்பட்டதால் அதிமுக குழுக்களுக்கு இடையில் சம போட்டியை உறுதி செய்யலாமே தவிர மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது அதிமுக இங்கு பலவீனப்பட்டிருக்கிறது. அப்போது அதிமுக பலவீனப்படுவது யாருடைய நோக்கம் அப்படி என்று பார்த்தால், அதிமுக பலவீனப்படுவது ஓபிஎஸ் உடைய நோக்கம் மட்டுமல்ல, வேறு கட்சிகளுடைய நோக்கமாகவும் இருக்கிறது என்பது. அதாவது திமுகவை அழிப்போம், அதிமுகவை அழிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுடைய நோக்கமாகவும் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இதற்கான ஒரு சூழலை யார் உருவாக்கினார்கள், இதற்காக யாரெல்லாம் தொடர்ந்து பரிந்து பேசினார்கள், இதற்கான நிர்பந்தங்களை அழுத்தங்களை யாரெல்லாம் கொடுத்தார்கள் என்று பார்க்கும்போது இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அதிமுகவுடைய 3 தரப்புகளும் இந்த சூழலை எதிர்கொள்ள வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். இல்லை, இது வந்து அவரவர் அரசியல் நிலையிலிருந்து 1000 இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுக்கலாம். அடிப்படையில் இது அதிமுக தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனை. 2 பிரிவுகளாக பிளந்து தீபாவை நான் இதில் கன்சிடர் பண்ணவே இல்லை. இந்த போட்டியில் தீபா வெளியில் இருக்கிறார், அதிமுகவிலிருந்து வெளியில் இருக்கிறார். அவர் நியூ என்ட்ரி, புதிதாக பேரவைன்னு ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்கும் அதிமுகவுக்கும் நேரடியாக எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் அதை விட்டுடுவோம். இந்த 2 பிளவுகளுக்கு இடையில் வருகிற பிரச்சனைங்கிறது இடைத்தேர்தல் வருகிறதுங்கும் போது இவர்களுக்குள் பேசி முடிவு செய்திருந்தால், இணக்கமாக போயிருந்தால் இரட்டையில கிடைச்சிருக்கும். ஆக ஒவ்வொரு பிற அரசியல் கட்சிகள் என்ன இதில் அட்வான்டேஜ் எடுப்பாங்கன்னா, எல்லா அரசியல் வாய்ப்புகளிலும் அரசியல் கட்சிகள் தங்களுக்கான வாய்ப்பை தேடுவதுங்கிறது இங்கு நடக்கிற அரசியல். அந்த அரசியலே செய்யலைன்னா அரசியல் கட்சிகள் இயங்கவே முடியாது. அதனால் அதை வந்து நாம குற்றம் சொல்லி அந்த பார்வையிலிருந்து இது முடக்கி விட்டார்கள்னு சொல்றது தப்பு. அடிப்படையில் அதற்கான கிரவுண்ட் இருக்குதாங்க. அதிமுகவின் பிரச்சனையில் இலையை முடக்குவதற்கான, சின்னத்தை முடக்குவதற்கான, கட்சியின் பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற அந்த நிலைக்கு தேர்தல் ஆணையம் தள்ளப்பட்டதற்கு அடிப்படை கிரவுண்ட் இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. அடிப்படை கிரவுண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமும் அவங்க சொல்ற அதே வாதத்தை ஏற்று தான் இந்த முடிவை எடுத்திருக்குது. ஆனா ஸ்பிளிட் என்பதற்கு
கட்சிக்குள்ள பிளவு என்பதற்கான ஆதாரங்கள் என்ன இருக்கு, என்ன கொடுத்திருக்காங்கிறது புரியல. நீங்க சொல்ற மாதிரி பொதுக்குழுல 1912 உறுப்பினர்களுடைய எழுத்து இவங்களுக்கு சசிகலா தரப்புக்கு இருக்கு, அவங்களுக்கு 65 பேருடைய இதுதான் இருக்கு. அதனாலதான் தேர்தல் ஆணையமே ஒரு இறுதியான முடிவை அறிவிக்கல. அதாவது இதுல பொதுச் செயலாளர் நியமனம் குறித்தோ அல்லது நீங்க அந்த விதிகளை மீறியது குறித்தோ அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. உடனடியாக இன்றைக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான ஒருவேளை இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இல்லை என்ற சூழல் இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ்ல வந்து இன்னைக்கு முடிவு வந்திருக்காது, முடக்கமும் நடந்திருக்காது. இறுதி முடிவு வர்ற வரைக்கும் அந்த கிளைம் வந்து போயிருக்கும், விசாரணை நடந்திருக்கும், முடிவு வந்திருக்கும். ஆமா, இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இடையில இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பா இன்று கடைசி நாள் மனு தாக்கல் செய்ய, எனவே இந்த முடிவை அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு இடைக்கால முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தேர்தல் ஆணையத்துக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் சேர்த்தே பார்க்க வேண்டும். பி ஃபார்ம்ல வந்து ஜெனரல் செக்ரட்டரி கையெழுத்து போடுறாங்களா அல்லது வந்து வேற யாரும் கையெழுத்து போடுறாங்களா, வேற யாரும் கையெழுத்து போட்டா அதன் அடிப்படையில நீங்க வந்து சின்னம் ஒதுக்கணுமா வேண்டாமா எல்லாமே வந்து எலக்டரல் ஆபீசருடைய பிரச்சனை. அதையெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு இப்ப தேர்தல் ஆணையம் முடிவு செய்யணும் அப்படின்னு நீங்க எதுக்காக சொல்றீங்க? யாரு கணக்குல எடுக்கலைன்னா பின்னால அதில் பிரச்சனை வந்தது. எலக்டரல் ஆபீசர் முடிவெடுக்கிறாரு, நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துக்கு போய் தான் ஒவ்வொரு விஷயமும் சரியா தேர்தல் ஆணையத்தின் வேலை. பி ஃபார்ம்ல கையெழுத்து போடக்கூடிய ஜெனரல் செக்ரட்டரி அப்பாயின்மெண்டோ அல்லது பொதுச் செயலாளருடைய நியமனம் தொடர்பான சர்ச்சையோ நேற்று விசாரணைக்குள்ள எடுத்துக்கல. நேற்றைய விசாரணை முழுக்க சின்னம் தொடர்பானது. சின்னத்துக்கான கிளைம்ல கட்சி வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கா, இல்ல ஒரு சிலர் மட்டும் வெளியில போயிருக்கிறாங்களா, மற்றபடி கட்சி வந்து ஒழுங்காக இன்டாக்ட் இருக்கா அப்படிங்கிறத பற்றி விசாரணை. கட்சி ஆனால் ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நினைக்குது. இங்க வந்து வெறுமனே மக்கள் பிரதிநிதிகள் மட்டும் கணக்கு இல்லை, நாம கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம், சட்டசபையில உள்ள பெரும்பான்மையை பத்தி பேசல. அப்ப கட்சிங்கிறது இன்டாக்டா இருக்காங்கிறதுல தான் நியமன பொதுச் செயலாளரினுடைய நியமனத்திலிருந்து துணை பொதுச் செயலாளர் நியமனத்திலிருந்து எல்லாவற்றையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போ பைலா படி அந்த கட்சி நடக்கிறதாங்கிற அடிப்படை கொஷின்குள்ளே போகாமல் அதை ஒதுக்கிட்டு, ஏன்னா அவசரமாக இதை விசாரிக்கும் போது அதையெல்லாம் சேர்த்து விசாரிச்சா இட்ஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ்ங்கிறதுனால இப்போ அது வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் தேர்தல் ஆணையம் இதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா கட்சியை பற்றி பேசுகிறோம், வெறுமனே அவர்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை மட்டும் பற்றி பேசலைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இல்லை, கட்சியுடைய சின்ன விதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று சொல்லும்போது மிக தெளிவாக தேர்தல் ஆணையத்துடைய சின்ன விதிகளில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கட்சி சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு பேரவை தேர்தலிலும் 3% சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்தால் அந்த சின்னத்தை அந்த கட்சி வைத்திருக்கலாம். அந்த வகையில் அதிமுகவுடைய சசிகலா தரப்புடைய கட்சிக்கு அந்த சின்னம் இன்றைக்கு அவர்களுக்கு உரியது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இன்னொரு தரப்பு ஒரு ரைவல் ஃபேக்ஷன் ஒரு கிளைம் பண்ணும்போது, ஒரு போட்டி குழு ஒரு போட்டி தரப்பு கிளைம் பண்ணும்போது அதில் தேர்தல் ஆணையத்தின் முடிவே இறுதியானது என்கிற ஒரு வாதத்தையும் அதில் சின்ன விதிகளில் 2004 கடைசியாக அப்டேட் செய்திருக்கிறார்கள், அதன்படி சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த பிளவுக்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பிளவுக்கு பிறகு ஓபிஎஸ் தரப்பு எந்த தேர்தலையும் இதுவரை சந்திக்கவில்லை. அவர்கள் இவ்வளவு வாக்கு வைத்திருக்கிறார்கள், மக்கள் செல்வாக்கு என்ன இருக்கிறது என்பதற்கு தேர்தல் ஆணையத்தின் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே அளவுகோல் என்பது தேர்தல் தான். நடுவில் எந்த தேர்தல் நடக்கவில்லை. முதலில் வருகிற இடைத்தேர்தல் என்பது ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அதில் அவர்கள் ஒரு கிளைம் வைக்கிறார்கள், இங்கே அவர்கள் பக்கம் சின்னம் இருந்தால் அது அவர்களுக்கு சாதகமாகிவிடும் என்று சொல்கிறார்கள். எனவே அதை இப்போது அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சின்னத்தோட முடியல, கட்சி பெயரையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அதிமுக சசிகலா அணி, அதிமுக ஓபிஎஸ் அணிங்கிற பெயர்ல இந்த 2 அணிகளும் இருக்குமா, அப்படி கூட பயன்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது இன்னைக்கு தான் தெரியும். நேற்று வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கட்சி பெயர் கூடாது, கட்சியினுடைய சின்னம் கூடாது, நேரடியாக இப்போ வேட்பாளர் பெயர் மட்டும்தான் நிற்குது. அவர் இப்போ ஒரிஜினலாக நம்ம அரசமைப்பு சட்டம் எப்படி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த நிலையை நோக்கி வந்துடுச்சு. அதாவது இந்த 2 வேட்பாளர்களுக்கு மட்டும், மதுசூதனனுக்கும் தினகரனுக்கும் மட்டும் அந்த அடிப்படையான நிலைமைக்கு வந்துருச்சு.
தேர்தல் சின்னங்கள் எல்லாம் மாத்தி கொடுங்க அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்தவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய கடந்த கால சின்னமே இருக்கு. அது அது வேற கதை. அதை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது டெமோக்ரஸி ஏதோ ஒரு வகையில் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து கிடைக்கிற வாய்ப்புகளில் எல்லா நேரமும் அந்த வாய்ப்பு கிடைப்பதே இல்லை டெமோக்ரஸியை சரி செய்வதற்கு. இப்போ டெமோக்ரஸிங்கிறது என்னது அப்படின்னா, அடிப்படையான செயல்பாடுகளில் ஒரு அடிப்படையான ஒரு அறம் வேணும் அப்படிங்கிறது தான். எல்லா அறங்களையும் நாம் விட்டுட்டோம், அரசியலில் எதுவுமே இல்லைங்கிறது தான். ஆனால் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு அமைப்பு அதை வந்து நிலைநிறுத்தணுங்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது நிலைநிறுத்தப்படுமானால் அதுல நாம வந்து அதற்கு உள்நோக்கம் கற்பிப்பதுங்கிறத விட அடிப்படையாக அங்கு ஏதாவது ஒரு நியாயம் நீதி நிலைநிறுத்தப்படுகிறதாங்கிறத நிலைநாட்டக்கூடிய ஆர்வம் எந்த புள்ளியிலிருந்து ஒருவருக்கு வருகிறது அல்லது ஒரு அமைப்புக்கு வருகிறது அப்படின்னு சூஸ் பண்றோம்ல, அதை தேர்வு செய்யறோம்ல, அங்கேயே அந்த அரசியல் வரலையா? எல்லா இதிலும் அரசியல் அந்த அந்த முடிவை விமர்சிக்க தொடங்கினால் அந்த சரி செய்யும் பணியை எப்படி செய்யறதுன்னு நீங்க கேக்குறீங்க. விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி எந்த புள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும்னு அதிகாரம் முடிவு செய்யுது இல்ல. எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த அரசியல் நிலைப்பாடுகளில் இருந்து கூட வருகிற செயல்பாடு இல்ல எடுக்கப்படுகிற அந்த முடிவு இல்ல தீர்மானம் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு அரசியல் களத்தில் ஏதோ ஒரு அறத்தை நிலைநிறுத்துவதாக இருந்தால் அது அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரியான ஒரு இதாக மிக அரிதாகத்தான் அந்த மாதிரி அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு இது 89ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது குறிப்பிட்ட அதிமுகலயே 89ல வந்திருக்குன்னு சொல்றோம். இப்ப அகிலேஷ் யாதவ்னு சொல்றோம். இது போல ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய 2 குழுக்கள் சின்னத்திற்கான உரிமையை கோரினால், கட்சியினுடைய சொத்துக்களுக்கான உரிமையை கோரினால் உடனடியாக அவை முடக்கப்படும். அதற்கு பிறகு விசாரணைக்கு பிறகுதான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கான்கிரீட்டான ரூலை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் போனா நீங்க சொல்ற அறத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மையை அதுல பார்க்க முடியும். ஆனா ஸ்பெசிபிக்கா கேஸ் டு கேஸ் முடிவுகளை மாற்றி மாற்றி எடுப்பதற்கான அதிகாரத்தை தங்களிடத்துல நிறுவனங்கள் வச்சிட்டு இருக்கும் போது அடிப்படையிலே அது கேள்விக்குரியதாக மாறுது. நீங்க சொன்ன மாதிரி கட்சியினுடைய நிதி ஆதாரத்தையோ இல்ல சொத்துக்களையோ முடக்கி வைத்துவிட்டு பிரச்சனையை தீர்ப்பதுங்கிறது மிகப்பெரிய அதிகாரத்தை அந்த அமைப்புகளின் கையில் கொடுப்பதாக போயிடும். என்ன இருந்தாலும் அரசியல் கட்சிகள் மக்களின் பிரதிநிதிகளை உருவாக்குகிற ஒரு கட்சிகள். அதனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் செக் பண்ணுவதற்கும் பேலன்ஸை கீப் அப் பண்ணுவதற்குமான அமைப்புகள், மானிட்டரிங் அமைப்புகள் எல்லாமே இருக்கிறது. அதெல்லாம் ஒழுங்காக செயல்படாத பட்சத்தில் தான் ஒரு கட்சி வந்து அபரிமிதமாக சொத்து சேர்ப்பதும் ஒரு டெமோக்ரஸிக்கு மீறி செயல்படுவதும். அதெல்லாம் வழி வழியாக செக் பண்ணிட்டு இருக்கணுங்கும் போது, அந்த மானிட்டரிங் சரியாக நடக்கலைங்கும் போது, இந்த இடத்தில் ஒரு தவறுகள் நடக்குதுங்கும் போது நீங்க இதை காரணம் காட்டி இந்த அமைப்புகளிடம் சொத்துக்களை முடக்குவதற்கான அபரிமிதமான அதிகாரத்தை கொடுத்து இந்த குறிப்பிட்ட கேஸ்ல வந்து நான் சொத்துக்களை முடக்குவதற்கோ அல்லது சின்னத்தை முடக்குவதற்கோ, அதாவது டிஸ்பியூட்னு வந்துடுச்சுன்னா 2 தரப்புகள் ஒரே விஷயத்துக்காக திரும்பவும் அந்த மன்னர் சாலமன் கதைக்கு தான் போனோம். ஒரே குழந்தைக்காக உரிமை கோரிய 2 தாய்கள் அப்படின்ற கதைக்குள்ளதான் போனோம். அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா குழந்தைய வந்து நாங்க அரசு பராமரிக்கும், உங்க யாருக்கும் கொடுக்க முடியாது, தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்போம் அப்படிங்கிறத உறுதியான விதியாக சொல்லிட்டு அதற்கு பிறகு விசாரணை நடத்தினா ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான முடிவுகளை தேர்தல் ஆணையமோ அல்லது அது போன்ற வேறு சில அமைப்புகளோ முடிவெடுக்கிறதாக இருந்தால் அது சிக்கலாகுது அப்படின்னு சொல்றேன். உண்மையிலே அது உங்களுக்கு என்ன அளவுகோல்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று இன்றைக்கு கேட்க வேண்டி இருக்கிறது. அது நீதிமன்றத்தில் நாங்கள் கேட்போம் என்று சசிகலா தரப்பு இப்போது சொல்லி இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்கிற ஒரு தகவலை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த முடிவை அப்படி யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. நிச்சயமா நீதிமன்றத்தில் முறையிடலாம். ஓபிஎஸ் தரப்பும் வருத்தம் அடைந்துள்ளதாக, எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கவில்லை என்று வருத்தம் அடைந்துள்ளதாக சொல்கிறார்கள், வேதனை அளிக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் 2 தரப்புமே உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். உச்ச நீதிமன்றம் இதில் இறுதி முடிவை மீண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு செலுத்துகிறதா, இல்லை இதில் அநீதி செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தரப்பு, இன்றைக்கே உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஆணைக்கு தடை வாங்க முடியுமா? ஏதாவது ஒரு தரப்பு நிச்சயமாக ஏற்கனவே அவர்கள் மனுக்களை தயாரித்திருக்கிறார்கள் என்று நேற்று இரவு தகவல்களை சொன்னார்கள். எனவே அதை ஒரு அவசர வழக்காக கருதி உச்ச நீதிமன்றத்தின் முன்னால் இன்றைக்கு கூட அவர்கள் இந்த ஆணைக்கு எதிராக உத்தரவை பெறுவதற்கான சாத்தியங்கள்
ஜனநாயகத்தில் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. நீதித்துறை அதற்கான வழிவகைகளை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மையிலே. இதில் யாரேனும் பாதிக்கப்பட்டதாக கருதினால், அது தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவர்களும் தவறு செய்யக்கூடும், அவர்களும் மனிதர்கள் தான் என்கிற அடிப்படையில் ஜுடிஷியரி இதுல இன்டர்வீன் பண்ணி ஒரு முடிவை எடுக்க முடியும். அதற்கு உடனடியாக ஜுடிஷியரி தவறு செய்யாது, அங்க தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் இருக்காங்களா என்ன? அதை விட இன்னொன்னு, அது பிராக்டிக்கலா எவ்வளவு தூரம் அப்ளை ஆகும் களத்திலேங்கிறது. தடை வேணா வாங்கலாம், ஆனா சின்னம் யாரு பயன்படுத்துவது? தீர்ப்புன்னு சொன்னாதான் நீங்க அந்த முடிவை எடுக்க முடியும். தடை வாங்கினா திரும்பவும் அதே தான், ஸ்டேட்டஸ்கோ தான் மெயின்டைன் ஆகும். இப்போ என்ன தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கோ அதுதான் மெயின்டைன் ஆகும். யாருமே அந்த சின்னத்தை பயன்படுத்த முடியாத நிலை. இது ஆட்சியில் இருப்பதனால், ஆட்சி அதிகாரம் இன்னும் 4 வருடங்களுக்கு இருப்பதனால தான் இந்த 2 பிளவுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழ் வராமல் பிளவுபட்டு நிற்கிறது. இதே ஆட்சி அதிகாரம் இல்லை அப்படின்னா இந்த கட்சி ஒரே நிமிஷத்துல ஒன்னா சேர்ந்து. தொடர்பாக நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோமோ அதோடு பேரலல் அதற்கு இணையான இன்னொரு செய்தி இந்த நாளிதழ் ஒன்றில் இருக்கு. டிடிவி தினகரனுடைய வேட்பு மனுவை ஏற்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தில் போட்ட வழக்கில் அந்த அந்த மனு முடித்து வைப்பு அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்றாங்க. அதாவது அவருக்கு அபராதம் போட்டிருக்கிறாங்க, அந்நிய செலாவணி வரன்முறை சட்டத்தில் உண்டான சிக்கல்ல ஒரு அபராதம் போட்டிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய போட்டியிட தடைங்கிறது அவருக்கு சிறை தண்டனை 2 வருடங்கள் கிடைச்சா தான் வருது. இந்த அபராதம் உரிமையியல் சிக்கல், அதனால இப்ப போட்டியிடுவதற்கான தடை இல்லைங்கிற நிலைமை இருக்கு. ஆனா அதையும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல சேர்த்து தடை விதிக்கணும் அவர் போட்டியிடுவதற்குன்னு வழக்கு போடும்போது, இதை நாங்க பரிசீலித்து முடிவெடுக்கிற வரைக்கும் அவர் போட்டியிடக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லல. அப்படி சொல்வதற்கான அதிகாரம் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இத சட்டமாக்கி கொண்டு வர்றதுக்கு இது நீதிமன்றத்தோட வேலை இல்லை, கொள்கை முடிவு, அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. அங்க சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் நீங்க இதை நிறைவேற்றி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம், நீங்க அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா ஜுடிஷியரிக்கு கைட்லைன்ஸ் இருக்கு. அது ஜுடிஷியரி அந்த சட்ட வரையறை கைட்லைன்ஸ் இல்ல, இசிக்கு கைட்லைன்ஸ் இல்ல, ஜுடிஷியரிக்கு கைட்லைன்ஸ் இருக்கு. இசிக்கு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்துக்கு இது போன்ற சிக்கல்கள் வரும்போது முடிவெடுப்பதற்கு கைட்லைன்ஸ் இல்ல. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதுதான் நடைமுறை. தேர்தல் ப்ராசஸ் முடிந்ததற்கு பிறகு, தேர்தல் நடைமுறை முடிந்ததற்கு பிறகு நீதிமன்றத்துல போய் நீங்க உங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். தேர்தல் ஆணையத்துக்கும் அந்த கைட்லைன்ஸ் இருக்கு. அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கைட்லைன்ஸ்க்குள்ள நின்று, அதனுடைய அதிகார வரம்புக்குள்ள நின்று தான் அவர்களும் முடிவுகளை அறிவிக்கிறார். ஆனா அவர் சொன்னார் இல்லையா, அவர்களும் மனிதர்கள் தானே எலெக்ஷன் கமிஷன்ங்கிறத நான் ஜுடிஷியரிக்கு பல முறை அப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஜுடிஷியரிங்கிறத நான் தீர்ப்பு மன்றம்ங்கிற வார்த்தையில் தான் சொல்றேன், நீதிமன்றம்னு நான் சொல்வதாக இல்லை. ஏன்னா அது தீர்ப்பு மன்றங்களாக தான் செயல்படுகிறது. அதுல ரொம்ப பிரச்சனை இல்லை. தீர்ப்பு மன்றங்கள்னு நீங்க சொல்றீங்க, நீதிமன்றம்னு சொன்னாலும் நீதின்னு கடைசியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஹைரார்கியில நீதி பரிபாலன முறையில இது உச்ச அமைப்பு அப்படிங்கிற லெவல்ல உச்ச அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துறதை தவிர டெமோக்ரஸில வேற அரேஞ்ச்மெண்ட் இல்ல, வேற ஏற்பாடுகள் இல்ல. அதனால அதை நீதிமன்றம் நீதி தீர்ப்பு, அதனால அது நீதி பரிபாலனம் இல்ல. அது போக உங்களுக்கு நீதியாக தோன்றக்கூடியது எனக்கு நீதியாக தோன்றாமல் இருக்கலாம். இல்ல, அதனால நீதிமன்றம் கொடுக்கிற எந்த தீர்ப்பும் உங்களுக்கு ஒன்றாகவும் எனக்கு ஒன்றாகவும் அவருக்கு ஒன்றாகவும் தெரிவதற்கு வாய்ப்பு. அதே போலதான் எலெக்ஷன் கமிஷனையும் நாம அதனுடைய முடிவு, எந்த முடிவெடுக்கிற அதிகார மையங்களிலும் கொடுக்கிற முடிவுகளை நீங்க ஒன்றும் நான் ஒன்றும் இவர் ஒன்றுமாக பார்க்கிற ஒரு நிலை தான் இருக்கும். அதனால அந்த நிலையிலிருந்து தான் அதை பார்க்க முடியும். ஆனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கைட்லைன்ஸ் அந்த வரையறைக்குள் நின்று அவர்கள் பேசுகிறார்களா அப்படிங்கிற அளவோடு பார்க்கணும். இப்ப தினகரன் விஷயத்துல பார்த்தோம்னா அது ஃபெரா கேஸ், அது குற்றவியல் இதுல வரல, உரிமையல் இதுல தான் வருதுன்னு, அவ்வளவுதான் ஜுடிஷியரி அவ்வளவுதான் ஆக்ட் பண்ண முடியும். அப்ப அந்த வழக்கை போட்டதன் மூலமாக அவரை தடுத்து நிறுத்தலாம்னு சொன்னதே ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஸ்டே கிடைக்காதாங்கிற மாதிரியான ஒரு பார்வை, ஒரு பரபரப்புங்கிற அளவுல தான். மற்றபடி அவரை தடுத்து நிறுத்த முடியுமாங்கிறது. ஆனால் ஆர்கே நகர் தொகுதி தேர்தலை பொறுத்த வரையில் கட்சிகள் அல்ல அங்க பிரச்சனை, மக்களுக்கான ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படிங்கிற. ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு ஆர்கே நகர் மக்கள் வாக்காளர்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்காளர்கள் மீது, தோள்களின் மீது மிகப்பெரிய சுமை ஏற்றப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசிட் டெஸ்ட் இது. அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் தான் பார்க்க. அந்த சுமையை மக்கள் எல்லாம் ஏற்றவில்லை, நாமெல்லாம் உட்கார்ந்து ஏற்றி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். மக்களுக்கு இதை விட முக்கியமான உள்ளாட்சி தேர்தல் முடங்கி கிடக்கிறது. அடிப்படை அலகுகளாக இருக்கக்கூடிய, ஜனநாயகத்தின் அடிப்படை அலகுகளாக இருக்கக்கூடிய உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடக்காமல் முடங்கி கிடக்கிறது. அதெல்லாம் நடக்க வேண்டி இருக்கிறது. ஆர்கே நகர் மீது குவிந்திருக்கிற கவனம் அத்தனையும் முழுக்க முழுக்க, அதாவது ஊடகங்கள் பெரும்பாலும் எழுப்பக்கூடிய ஒரு கவனம்தான்
ஊடகங்கள் இதில் மையம் வைக்கிற கவனம். மக்கள் தீர்ப்பு ஆர்கே நகரில் இருக்கிறது 2 லட்சம் மக்கள் இல்லை, 7.5 கோடி மக்களுக்கு உடைய பிரதிநிதித்துவத்தை 2 லட்சம் மக்கள் தீர்மானிக்க போவதில்லை. அது முக்கியமான இடைத்தேர்தல், கட்சிகளுடைய பல பரீட்சை என்கிற அளவில் தான் அது முக்கியத்துவம் பெறுகிறதே தவிர இந்த முடிவால் தமிழ்நாட்டில் உடனடியாக அது ஆட்சியின் மீது பிரதிபலிப்பதான ஒரு தீர்ப்பாக அதை கொண்டு வருவதற்காக சில முயற்சிகள் நடக்கும். அப்படி சொல்ல முடியுமா? அவ்வளவு எளிதாக அதை ரிஜெக்ட் பண்ண முடியுமா? ஆளுங்கட்சி மீதான தீர்ப்பு அப்படின்னு சொல்ல முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. ஆனா அதுல அந்த முக்கியத்துவம் ஏன் வருதுன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஆளுங்கட்சிக்கான உரிமை அதிமுகவுக்கும் இரட்டை இலைக்குமான உரிமை கோர்றாங்க 2 தரப்பு. ஒண்ணு. 2வது ஜெயலலிதா மறைவு, திமுக தலைவர் கருணாநிதியினுடைய ஓய்வு, அவங்களுடைய நேரடி பங்கேற்பு இல்லாத ஒரு 30 வருஷமாக நம்ம இமேஜ்ல வந்து 2 பிம்பங்கள் இருக்கு. அதுக்கு முன்னால கலைஞர் எம்ஜிஆர்னு 2 இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ் எல்லாம் இல்லாத புதிய தலைமையின் கீழே நடக்கக்கூடிய தேர்தல், அதை ஆர்கே நகர் மக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள்ங்கிறது பிற தொகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆர்வமாக அது இருக்கலாம். மட்டும்தான் காரணம். இது எல்லாம் காரணமாக பர்சனாலிட்டிஸ் இல்லாதது மட்டும்தான், களத்தில் இல்லாதது மட்டும்தான் காரணம். அது ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அடிப்படையான அது ஒரு அகாடமிக். சரி, அப்ப நீங்க இன்னொரு முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். கழகங்கள் இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கத்தோட பாரதிய ஜனதா கட்சி ஆர்வமாக உள்ள வந்திருக்கு. அதற்கு மக்கள், ஆர்கே நகர் மக்கள் என்ன பதில் சொல்றாங்கங்கிற அந்த காரணியையும் நீங்க எடுத்துக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதுங்கிறது இங்க முக்கியம் இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்கிறார்கள்ங்கிறது முக்கியம் இல்ல. கழகங்கள் இல்லா தமிழ்நாடுங்கிறதையும் நான் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ஆர்கே நகர் தொகுதி எந்த விஷயத்தில் முக்கியத்துவம் பெறுகிறதோ அந்த விஷயத்தை விட்டுட்டு மற்ற எல்லாவற்றையும் பேசுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. பர்சனாலிட்டிஸ் இல்லாததான் அங்க பிரச்சனையா? அங்க உண்டான பிரச்சனை இல்ல. அங்க வந்து ஒட்டுமொத்த தமிழகமும் ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களின் தோள்களில் உட்கார்ந்து அவர்களுடைய பொறுப்பை பெரிய அளவில் உயர்த்தி இருக்கிறதுன்னு சொன்னா இவர் இல்லைன்னு சொல்றாரு. மிக சாதாரணமான ஒரு இடைத்தேர்தல் தான் அது. அதிகார ஆட்சியில் இருக்கிற கட்சியில் 2 பிளவுகளுக்கு இடையில் நடக்கிற போட்டி, அவ்வளவுதான் சொல்ல முடியுமா? அந்த அடிப்படையில் அது தவறு இல்லையா? என்ன நடக்கிறது தமிழகத்தில்? தமிழக ஆட்சி எப்படி நடக்கிறது? எந்த இடத்திலிருந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் நடக்கிறது? அந்த ஆட்சியை எப்படி பார்ப்பது? எதிர்க்கட்சிகள், தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி பல முறை சுட்டி காட்டுகிற பிரச்சனையை நாம பேசவே இல்லைன்னா அது எப்படி எதிர்கொள்றது? அவங்க சொல்றது வந்து மக்கள் எப்படி இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து மக்களுடைய பிரச்சனையாக நீங்க சொல்றீங்க. நான் மட்டும்தான் அப்படி பார்க்கிறேனா? தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி எப்படி பார்க்கலையா? கம்யூனிஸ்டுகள் எப்படி பார்க்கலையா? தமிழகத்தின் பிற கட்சிகள் எதுவுமே அப்படி பார்க்கலையா? இல்ல, நீங்க கட்சிகள் வந்து பிரச்சாரம் செய்யும், மக்கள் அதை அப்படி ஏற்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் வந்து அதை நீங்க பார்க்கலாம். மக்கள் ஏற்கிறாங்களாங்கிறது கேள்வி இல்ல, கட்சிகள் என்ன பிரச்சாரம். ஆனால் இருவரும் பேசுகிற பிரச்சனையில் அடிப்படை இருக்கிறதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அதை ஏன் கடந்து போகிறீர்கள்? கடந்து போகல. நீங்க வந்து நீங்களும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி நீங்க வந்து பிரச்சாரம் செய்துட்டே தான் இருக்கிறீங்க. இல்ல அது வந்து உங்களுடைய பார்வை, அவ்வளவுதான். இங்க வந்து தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்து ஒரு முதலமைச்சர் ஆட்சி செய்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை யாரோ எங்கிருந்தோ ரிமோட்ல இயக்குறாங்கிறது உங்களுடைய குறிப்பை ஏற்றி நீங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து. என்னுடைய குறிப்பை ஏற்றில்ல, தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி அப்படி சொல்வதாக இருந்தால் அதுல அடிப்படை இல்லையான்னு நான் கேட்கிறேன். அதாவது பிரதான எதிர்க்கட்சியோ மற்றவர்களோ சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது ஒரு பிரச்சாரம், அது அவங்களுடைய பார்வை, அவ்வளவுதான். உங்களுடைய கருத்து அவ்வளவுதான். உங்களுடைய கருத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கிறது, ஆற்று மணல் கொள்ளை பிரச்சனை இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கு. அதோட சேர்த்து யாரோ எங்கிருந்தோ ஆட்சியை இயக்குகிறார்கள் அவங்களுடைய குறிப்பை ஏற்றி அந்த சுமையை ஆர்கே நகர் மக்கள் தோல்ல பானுகம்ஸ் சமத்துறாங்க. எதிர்கட்சி தலைவர் மூலமாக 7.5 கோடி மக்களுக்கு தினசரி பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆமா, அவங்களுக்கு ஆர்கே நகர் மட்டும் பிரச்சனை இல்லை. பிரச்சனையை ஏற்ற முடியாதா? ஆற்று மணல் பிரச்சனையை இதுல ஏற்ற முடியாதா? தொடர்ந்து பேசலாம். ஏதோ அது தனிய பிரச்சனை மாதிரியும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியும் தமிழ்நாட்டு மக்களே ஏராளமான பிரச்சனைகள், நெடுவாசல் பிரச்சனை, ஏராளமான பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை பலர் மறைக்க விரும்புகிறார்கள். சில பிரச்சனைகளை வேறு சிலர் மறைக்க விரும்புகிறார்கள். அவங்க பார்வையில எது முதன்மையான பிரச்சனைகள்னு தோணுதோ அதை வந்து மக்கள் தலையில தூக்கி வைக்கிறதுக்கு எல்லா தரப்புல இருந்து முயற்சி செய்யறாங்க. வாக்காளர்கள் தானே அதுக்கு அடிப்படை. டெமோக்ரஸில யாரு
தேர்ந்தெடுப்பது, யாருக்கு உரிமை இருக்கிறது? வாக்காளர்களுடைய தீர்ப்பையும் வந்து இதே மாதிரி தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் கூட இந்த அடிப்படையில தான் அவர்கள் வாக்களித்தார்கள்னு சொல்லி நம்ம 1000 விளக்கங்களை கொடுக்கலாம். 1000 விளக்கங்கள் ஆனா கொடுக்கலாம். அது ஆனா உண்மையிலேயே வாக்களிப்பதற்கு முன்னால உண்மையிலேயே அப்படித்தானா? அது யுனிவர்சல் ட்ரூத்தா? நம்ம கருத்தை நம்ம வந்து பேசுறோங்கிறத தாண்டி அதை வந்து அப்படியே யுனிவர்சல் ட்ரூத்தாக எடுத்துக்கொள்ள முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பிரிட்டன் நாடாளுமன்றம் பக்கத்துல பயங்கரவாத தாக்குதல், காவல்துறை அதிகாரி உட்பட 3 பேர் சாவு. தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு செய்தி சொல்லுது. உயிர் பலி வந்து 3 பேர் சாவுன்னு ஒரு நாளிதழில் போட்டிருக்கு, இன்னொரு நாளிதழில் 4 பேர் சாவுன்னு போட்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதலை எப்படி பார்க்குறீங்க? கடந்த ஒரு சில வருடங்களாகவே பிரிட்டனில் வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குங்கிறது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது அப்படி சொல்லப்பட்ட அளவிற்கான ஒரு தாக்குதலாக இதை கொள்ள முடியாது. ஆனால் ஒருவர் தான் இதில் ஈடுபட்டதாக தெரியும். இன்னொருவர் வந்து லண்டனுக்குள்ளே நழுவி விட்டதாகவும் அவரை தேடிக்கொண்டிருப்பதாகவும் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் ஒரு அங்கே உள்ள அந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் பெரிய அளவில் பாதுகாப்புகள் இருக்கும். அதை தாண்டி எப்படி வந்து இவ்வளோ தூரம் நடந்ததுன்னு, ஏன்னா வாசலில் மட்டும் பாதுகாப்பு இல்லை, அந்த என்டையர் ஸ்ட்ரீட்டே பெரிய பாதுகாப்புக்கு இதில் தான் இருக்கும். அதை ப்ரீச் பண்ணி எப்படி ஒரு காரில் போயிட்டு பல பேர் மேலே ஏற்றி அது 20 பேருக்கு மேலே அதில் வந்து கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாதுகாப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதியில், மக்கள் நடமாடுகின்ற பகுதியில் மக்களுக்கு நடுவில் காரை செலுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது தானே சிக்கல். அது அந்த அதை ஒட்டிய அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அங்கே பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்குங்கிறது தான். அதை சுற்றி அந்த ஏரியா பூராவுமே அந்த இதுக்குள்ளே தான் இருக்கும், செக்யூரிட்டி இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஏதோ குறைபாடு ஏற்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆனால் இது இன்னும் ஜெர்மனியில், பிரசல்ஸில், நைஸில் பல இடங்களில் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக உலகம் பூராவும் பரவி வருகிற அந்த பயங்கரவாதம்ங்கிறது வந்து குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு மிகப்பெரிய அச்சத்துக்கு இடையில் இருக்கிறது. அதை பார்க்கணும், எப்படி அங்கே உள்ள அரசுகள் எப்படி கையாள போகிறது அப்படின்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பேர்? இப்போ ஆமாம், ஐரோப்பாவில் குறிப்பாக ஐரோப்பாவில் இருந்து பிரிட்டன் இப்போ தனியாக வெளியேறக்கூடிய இந்த ப்ராசஸ் இருக்கக்கூடிய சமயத்தில், அதுவும் பிரிட்டன் சமூகம் இந்த விஷயத்தில் 2 பிளவுபட்டிருக்கக்கூடிய, கருத்து ரீதியாக பிளவுபட்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்கள் குறிப்பாக ஐரோப்பா மட்டும் இல்லை, இப்போ அமெரிக்கா, இவங்க எல்லாமே இந்த பெரும்பாலான இந்த தாக்குதல்களுடைய பின்னணிகளை பார்த்தீங்கன்னா இந்த இமிகிரேஷன், குடியேற்றங்களை பற்றி அவர்கள் வைத்திருக்கிற கருத்துக்கள், அந்த கருத்துக்களுக்கு எதிரானவர்கள் தொடுக்கிற தாக்குதல்களாக பல நேரங்களில் ஊடகங்களால், குறிப்பாக ஐரோப்பிய ஊடகங்களால் சித்தரிக்கப்படுகின்றன. இப்போது கடைசியாக இமிகிரேஷன், அமெரிக்கா குறிப்பாக துபாய், அபுதாபி போன்ற விமான நிலையங்களிலிருந்து நீங்கள் புறப்பட்டீர்களானால் நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில் ஃப்ளைட்டில் யூ கெனாட் கேரி லேப்டாப் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் உங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரியே உலகம் பூரா நடைபெறக்கூடிய இந்த விதமான ஒடுக்குமுறைகள், அதற்கு எதிராக கிளம்பக்கூடிய எதிர்ப்புகள், இந்த எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. பயங்கரவாதம் என்பது, வன்முறை என்பது எல்லா வகைகளிலுமே கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் அரசுகள் மேற்கொள்ளக்கூடிய இது போன்ற அடக்குமுறைகளும் சில நேரங்களில் சில தனிநபர்களை, பல இடங்களில் இப்போ ஒரு கருத்தை சொல்கிறார்கள், லோன் வூல்ஃப் அட்டாக் இன் துபாய் ஆர் டாக்கா அப்படின்னு ஒரு தகவல் வருதுன்னா, அதற்கான ரூட் காஸ் என்னவாக இருக்கிறது என்றால், உன்னுடைய லேப்டாப், பல நேரங்களில் விமானத்தில் லேப்டாப்பை பயன்படுத்துவார்கள். ஆனால் நீ விமானத்தில் லேப்டாப்பையே துபாய் ஏர்போர்ட்ல இருந்து நீ செக்இன் பண்ணேன்னா, நீ செக்இன் லக்கேஜில் தான் உன்னோட லேப்டாப்பை போடணும், இதில் போடக்கூடாது, ஹேண்ட் லக்கேஜில் போடக்கூடாதுன்னு சொல்லும்போது, நான் 8 மணி நேரம் ஃப்ளை பண்ணுறேன், அந்த நேரத்தில் நான் ஒரு வேலையை முடிக்கணும்னு ஒருத்தன் இருந்தான்னா அவங்க கூட ஒரு தாக்குதலில் ஈடுபடலாம். இப்படியான இந்த லோன், இந்த இதுலேயும் ஒரு நபர் தாக்குதலில் ஈடுபட்டார், 2 நபர். துருக்கியில் இதே மாதிரி நடந்தது பார்த்தீங்கன்னா, துருக்கியிலையும் இதே இமிகிரேஷன், குடியேற்றங்கள் தொடர்பான பிரச்சனை, ஏர்போர்ட்டில் இதே மாதிரியான தாக்குதல்கள் நடந்தது. ஸோ இதுக்கான ரூட் காஸ் எங்கே இருக்குது? ஸ்டேட்டுக்கும் சிட்டிசனுக்குமான இடைவெளி, இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை பார்க்கும்போது தான் ஒரு அமைதியான உலகத்தை நாம் உருவாக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது செய்தியாக, வரலாற்றில் முதல் முறையாக 2 RSS உறுப்பினர்கள்
நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அஜ்மீர் தர்கா வெடிகுண்டு வழக்கில் அப்படின்னு இன்றைய நாளிதழில் செய்தி இருக்குது. இது அதை எப்படி பார்க்குறீங்க? 2007 நடந்த குண்டு வெடிப்பு இது. ஏற்கனவே அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அசீமானந்தா போன்றவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதி இருக்கிற 2 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. எப்படி பார்க்குறீங்க அதை? ஜுடிஷியல் ப்ராசஸில் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும், அதனால் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. யார் தவறு செய்தாலும் அதை தண்டிக்க வேண்டியதானே. அதுவும் குறிப்பாக பயங்கரவாத செயல்கள்ங்கும்போது அது எந்த விதமான இதற்கும் இடம் இல்லை. அது தண்டிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் தான் அதை பார்க்க முடியும். ஆனால் இவர் சொன்னார் இல்லையா, ஸ்டேட்டுக்கும் சிட்டிசனுக்குமான அந்த இடைவெளிங்கிறது அது சரியான பார்வையை தருது. அந்த இடைவெளி ஏற்படாமல் ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அந்த பொறுப்பு உண்டு. அந்த இடைவெளியை குறைப்பது, மக்களினுடைய அந்த அதிருப்தி எதிலிருந்து வருகிறது, அந்த அதிருப்தியை குறைப்பதற்கான நிர்வாகம் என்ன மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அரசும் அதனுடைய ஒரு நாட்டின் அரசும் அதனுடைய குடிமக்களும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் காம்ப்ளிமெண்ட்ரியாக உண்டு. ஆனால் இந்த இடத்துல ஐரோப்பா எதிர்கொள்கிற பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இமிக்ரேஷன் தான். அப்போ இமிக்ரேஷன் ஏன் நடக்கிறது அப்படிங்கிறது, அது எந்த மாதிரியான நாடுகளை நோக்கி மட்டுமே நடக்கிறது, ஏன் அருகாமை நாடுகளில் சிலவற்றில் அந்த இமிக்ரேஷன் ப்ராப்ளமே அவர்கள் ஏன் அலோவ் பண்ணுவதே இல்லை. அப்போ இதற்கு ஒரு சைடு மாத்திரம் நாம் பார்க்க முடியாது. இதற்கு பல கோணங்கள் இருக்கிறது, பல காரணிகள் இருக்கிறது. அத்தனையும் சேர்த்து தான் பார்க்க முடியும். அப்போ மக்கள் எவ்வளவு தூரம் பிளவுபட்டு கிடக்கிறார்கள், அந்த பிளவுபடுவதன் அடிப்படை என்னவாக இருக்கிறது? ஒன்று ஆயிலாக இருக்குது, இல்லை ஆயுதங்களாக இருக்கிறது, இல்லாவிட்டால் மதமாக இருக்கிறது. இந்த மூன்றையும் அரசுகள் மட்டுமே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செய்கின்றனவா? அந்தந்த நாட்டின் அரசுகள். அப்போ குறிப்பிட்ட எந்த இடத்திலிருந்து மக்கள் வெளியேறுகிறார்களோ அந்த நாட்டின் அரசின் கடமை என்ன? நாம் எந்த நாட்டில் குடியேற வேண்டும் என்று நினைக்கிறோமோ குடியேற்றத்துக்கு மக்களை அலோவ் பண்ணுகிற அரசை நோக்கி 1000 கேள்விகள் கேட்கிறோம். ஆனால் எந்த நாட்டிலிருந்து மக்கள் வெளியேறுகிறார்களோ அந்த நாட்டில் இருக்க வேண்டிய அந்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை என்ன? அது அந்த கடமைகளிலிருந்து எவ்வாறு தவறுகிறது? அதற்கு அடிப்படை என்ன? அந்த பிளவுபட்டு நிற்கிற அந்த அடிப்படைக்கு காரணம் மதமா, ஆயிலா, இல்லை ஆயுதங்களா? இதெல்லாம் தான் நாம் எந்த நாட்டில் பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடத்துல தான் பிரச்சனைக்கான தீர்வும் இருக்கிறது. எந்த நாடு மக்களை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த நாட்டின் மீது ஒட்டுமொத்த இன்னொரு நாட்டின் சுமையையும் சேர்த்து சுமப்பதுங்கிறது அது சரியான பார்வையாக இருக்காது. குடியேற்றம் தொடர்பான பிரச்சனைகள் சம்பந்தமா நீங்க தான் சொல்லணுமா, இல்ல நீங்க இந்த அஜ்மீர் பிளாஸ்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க 2 பேரும் முன்வைத்த அடுத்த பிரச்சனை சிட்டிசன் வெர்சஸ் ஸ்டேட், அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையில உண்டான உறவு, நிர்வாகம் அதை எப்படி கையாள வேண்டியது இருக்கு அப்படிங்கறதை பற்றி விரிவாக பின்னாடி உடனே பேசலாம். நீங்க இந்த செய்தி தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தால் தேசிய புலனாய்வு முகமை பற்றிய பல சந்தேகங்கள், கேள்விகள் எழுப்பப்பட்ட சூழலில் இந்த குற்றச்சாட்டுகள், அதாவது 2 RSS உடைய அமைப்பில் ஊழியர்களாக இருந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் RSS உடைய தலைவர்களாக இருந்தவர்கள் இதே வழக்கில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊழியர்களாக இருந்தவர்கள் இதில் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தேசிய புலனாய்வு முகமை என்ன விதமாக இந்த வழக்குகளை நடத்தி செல்கிறது என்பது பற்றி பல கேள்விகள் எழுந்துள்ளன. குறிப்பாக அது மாலேகாம் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், அதே போல சமீபத்தில் அசீமானந்தாவுடைய விடுதலையாக இருக்கட்டும், எப்படி காங்கிரஸ் அரசாங்கம் சிபிஐயை ஒரு தன்னுடைய டூலாக பயன்படுத்தியதோ அதே போல NIA தனது டூலாக NDA அரசாங்கம் பயன்படுத்துகிறது என்கிற குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் அதன் மீது சந்தேகங்கள் அதிகரித்த நேரத்தில் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த 2 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறது NIA கோர்ட் என்பதையும் சேர்த்து நாம் இந்த கான்டெக்ஸ்டோட சேர்த்து பார்க்க வேண்டி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, அதை பற்றி பேசினா இன்னும் விரிவாக போகும். நீங்க 2 பேருமே அந்த அரசுக்கும் மக்களுக்கும் இடையில உண்டான உறவு பற்றி பேசுறீங்க. அது ஒரு ஜனநாயக நாட்டில், இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகம், அரசாங்கங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகம் மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு மக்களோட நல்ல உறவை பேணி காக்க முடியும். ஆனா நம்ம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற பல வன்முறை சம்பவங்கள் அரசுக்கு அதிகாரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அடக்குமுறை சட்டங்களை நோக்கி அரசாங்கத்தை நகர்த்துது, நிர்வாகத்தை நகர்த்துது. இதன் காரணமாக இந்தியாவில் ஆயுதப்படையினருக்கான சிறப்பு அதிகார சட்டம் அல்லது இந்த UAPA அப்படிங்கிற அந்த சட்டம், இந்த மாதிரி சட்டங்களின் மூலமாக நிர்வாகம் அதிகாரங்களை
குவித்துக் கொள்கிறது, ஜனநாயகம் படிப்படியாக தேய்ந்து வருகிறது அல்லது மறைந்து வருகிறது அப்படிங்கிற பொருள்ல இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு எடிட் பேஜ்ல ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்க, அதனுடைய கண்டென்ட் எப்படி பார்க்குறீங்க? கட்டுரை எழுதியது யார்? பத்மஜா ஷா, ரிட்டையர்டு ஜேர்னலிஸ்ட் ப்ரொஃபஸர், ஜேர்னலிசம் ப்ரொஃபஸர். ஏன்னா அவர் கோட் பண்ணுறது கோட் பண்ணுகிற நபர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதோட சேர்த்து நான் பார்க்குறேன். இவருடைய கருத்தாகவே எடுத்துக்கொண்டாலும் ஒரு நாடு இந்த அப்ஸ்பா மாதிரியான யுஎஃப்பிஏ மாதிரியான அந்த சட்டங்களை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுக்கு பல காரணிகள் இருக்குது. உடனேயே அது அரச பயங்கரவாதம்னு நான் சொல்வதற்கு தயார். ஏன்னா இந்தியா மாதிரியாக பன்முகத்தன்மைன்னா அது பல்லாயிரம் முகங்களை கொண்ட ஒரு தன்மையை கொண்டதாக இந்தியா இருக்குது. அப்போ இது ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்சிட்டியை கொடுக்கறது. நிர்வாகம், அரசு நிர்வாகம்னு வரும்போது அது மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு நிர்வாக முறையாக சிக்கலானதா? ஆமா, பன்முகத்தன்மையே சிக்கலானது. ஏன்னா பிற உலக நாடுகள் எதோடும் இந்தியாவை ஒப்பிடவே முடியாது. அந்த நிலையே நம்மளுடைய நிலையை ஒரு இதில் மேக்னிஃபை பண்ணி காட்டுவதாக இருக்கிறது. உலகத்தின் எந்த நாட்டோடு இந்தியாவின் பன்முகத்தன்மையை ஒத்திருக்கிறதுன்னு சொல்ல முடியும்? கிடையாது. இந்தியாவுக்கு மாத்திரம்தான் அந்த யூனிக் இது இருக்குது. அப்போ பன்முகத்தன்மை இருக்கிற அளவு ஒவ்வொரு விஷயத்திலும் பல பிரச்சனைகளும், பல கோணங்களும், பல பார்வைகளும், பல தேவைகளும் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ அந்த இதோடு தான் அந்த நிர்வாகம்ங்கிறது எவ்வளவு சிரமமான சிக்கலான ஒன்றுங்கிறது தான். அப்போ அப்ஸ்பா மாதிரியான இது ஏன் தேவைப்படுகிறதுனா, நம்ம சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் அவைகள் நம்மளோடு எந்த அளவிற்கு இணக்கத்தை பேணுகின்றன, இல்லை எவ்வளவு தூரம் நம்மளை பகையாளிகளாக மாற்றுகின்றன, இதில் ஜியோ பாலிட்டிக்ஸினுடைய ரோல் என்ன, பிற நாடுகள், அண்டை நாடுகள் மட்டுமல்லாது உலகத்தின் பிற வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளின் சவுத் ஏஷியாவில் உள்ள தேவை என்ன, இதையெல்லாம் சேர்த்து தான் நாம் எதிர்கொள்கிற பிரச்சனைகளையும் பார்க்க முடியும். உள்ளூரில் ஒரு சாதாரண பிரச்சனை நினைக்கிற பிரச்சனைகளின் பின்னணியில் பிற நாடுகள் இருக்கலாம், பிற அமைப்புகள் இருக்கலாம். அப்போ இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்னா, ஆனால் அரசுக்கு அடிப்படையான கடமைங்கிறது இந்த அப்ஸ்பா மாதிரியான சட்டங்கள் இருந்தாலும் அதை சரியான முறையில், செழுமையான முறையில் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக எப்படி பயன்படுத்துவதுங்கிறது பொறுப்பு அரசுக்கு தான் உண்டு. இல்ல இந்த ஆக்சிமாரானான்னு தெரியல. மக்களுக்கு பயன்படுத்தும் அடக்குமுறை சட்டங்கள், பயன்படக்கூடிய அடக்குமுறை சட்டங்கள் அப்படிங்கிறது இல்ல, சாதாரணமா லா அண்ட் ஆர்டரை எடுத்துக்கோங்களேன், அதுவே அடக்குமுறை தான். சரி, இது இந்த உஸ்மானியா பல்கலைக்கழகத்துடைய ஜேர்னலிசம் ப்ரொஃபஸர் அவங்க மிகச்சரியாக, அதாவது ஒரு ஜனநாயகத்துடைய 4 தூண்களாக இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம், நீதித்துறை, நாடாளுமன்றம், ஊடகத்துறை, இந்த 4 துறைகளிலேயுமே இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கரெக்டாக இருந்தால், நாம் அதை கரெக்டாக இந்த ஜனநாயகத்தில் ஏதேனும் ஒரு அங்கத்தில், ஏதேனும் ஒரு தூணில் ஒரு அத்துமீறல் இருந்தால், அராஜகம் இருந்தால், அதை மற்ற தூண்கள் அதை சுட்டி காட்ட வேண்டும். ஊடகங்களாக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம். இதில் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லி இருக்கிறது, அது மணிப்பூர் ஆகட்டும், பிற வடகிழக்கு மாநிலங்களாகட்டும், காஷ்மீர் ஆகட்டும், இந்த சட்டம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் என்கிற சட்டம் மிக தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அரசாங்கங்களால். எனவே உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய பிறகும் மீண்டும் மீண்டும் அரசுகள் அதை தவறாக பயன்படுத்துவது என்பது ஒரு ஜனநாயகத்தை மீண்டும் பலவீனப்படுத்தும் என்பதைத்தான் இந்த பேராசிரியர் இந்த கட்டுரையில் சுட்டிக்காட்டுகிறார். அதே போல ஏற்கனவே பினாயக்சன் வழக்கில் அவர் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, ஒரு அமைப்புடைய லிட்ரேச்சரை வைத்திருப்பதோ அல்லது ஒரு அமைப்புடைய அனுதாபியாக இருப்பதோ ஒருவரை குற்றவாளி ஆக்கிவிடாது என்று மிக தெளிவாக பினாயக்சன் வழக்கில், அவர் ஒரு மருத்துவர், ஏழை எளிய மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு அவர் வைத்தியம் செய்தார் என்பதை தவிர அவர் எந்த விதமான ஆயுதத்தையும் தூக்கவில்லை, எந்த விதமான சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடவில்லை என்று உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அதற்கு பிறகும் இன்றைக்கு சாய்பாபா என்று டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியரை நீங்கள் தண்டிக்கிறீர்கள். ஒரு கீழமை நீதிமன்றம் அவரை சிறைக்கு அனுப்புகிறது, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஆயுள் தண்டனை கொடுத்து அனுப்புகிறது என்றால் இங்கு ஏற்படுத்தப்பட்ட முன்னுதாரணங்கள் மீது உங்களுக்கு மரியாதை இல்லையா என்கிற கேள்வியை இந்த பேராசிரியர் முன்வைக்கிறார். இது ஜனநாயகத்துக்கு மிக முக்கியமான கேள்வி. நான் ஆக்சிமரான்னு பார்க்குறது இதுதான். அந்த
இது அதாவது ஒரு அமைப்பை வந்து தடை செய்கிறது. ஆனால் அந்த அமைப்பின் பேம்ப்ளெட்ஸை வந்து வைத்திருப்பதோ அதற்கு அனுதாபமாகவோ இல்லை அதை சார்ந்தோ அதை ஆதரித்தோ ஒரு எண்ணத்தை ஒருவர் செயல்படுத்துவதுங்கிறது வந்து தவறில்லைங்கிறது என்ன மாதிரியான மக்களுக்கு வைத்தியம் செய்வது இல்லை, ஏழை மக்களோட வைத்தியத்தை பத்தி அங்க பேச்சு இல்லை. அது தனியாக பேச வேண்டியது. நீங்க உச்சநீதிமன்றம் சொல்லுது, உச்சநீதிமன்றம் தான் சொல்லுது, ஒரு வழக்குல இல்ல பல வழக்குகள்ல சொல்லுது. இப்போ தமிழீழ விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிப்பேன் அப்படின்னு இந்தியால தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் பேசிய வழக்கிலையும் இதே ஸ்டாண்ட் தான் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லி. அதுதான் ஆக்சிமரான்னு நான் பார்க்கிறேன். ஒன்று, நீங்கள் அந்த அமைப்பை ஏன் தடை செய்கிறீர்கள், அதற்கான செயல்பாடுகள் எதுவும் இந்த மண்ணில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த அமைப்பை தடை செய்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு அமைப்பின் மீதான தடைங்கிறது அந்த அடிப்படையிலிருந்து வருகிறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சட்டத்தின் அடிப்படையிலான தடை இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்பதற்கு நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்ன? உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. அதுல அந்த ஸ்டாண்ட் வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில, அந்த தடைகளின் அடிப்படையில கூட தடை வந்து அவர்களுடைய செயல்பாட்டுக்கு. ஆனா மனசுக்குள்ள நான் அவர்களை ஆதரிக்கிறேன்னு சொல்றதோ, தடைக்கு முன்னாடி அவங்களிடமிருந்து வாங்கி வைத்திருந்த ஒரு லிட்ரேச்சரை நீங்க அவர் வீட்டில் வச்சிருந்தாருங்கிறதோ தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்க வேண்டியது இல்லை. வன்முறையை நீங்கள் தூண்டி இருந்தால், வன்முறையில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், அப்போ வந்து உங்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறத புரிஞ்சுக்க முடியும். அது இல்லாம கோட்பாட்டளவுல நான் அவங்க செய்யறது சரிதான்னு சொல்றவங்களை நீங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் எல்லா அப்ஸ்பாவையும் தான் முழுமையாக நீக்க வேண்டாம்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதை சரின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ஸ்பா வந்து முற்றிலுமாக நீங்க வாபஸ் பெறணும்னு சொல்கிற வழக்குகள்ல இல்ல, அப்ஸ்பாவுக்கு அந்த இடத்திலான தேவை இருக்கிறது, அதனால அதை வந்து முற்றிலுமாக வாபஸ் பெற முடியாது உச்சநீதிமன்றம் சொல்கிறது. நிர்வாக ரீதியாக, நீதிமன்ற ரீதியாக நீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அதுதானே நமக்கு உச்சமானது. அதுதான் உச்சமானது. அதை ஏற்கிறோம். அதை வந்து ஜனநாயக நடைமுறையில அது இல்லாமல் செய்வதற்கான வேலைகளை அரசாங்கங்கள் செய்ய முடியுதா அப்படிங்கிறது அரசாங்கங்கள்ட்ட திரும்ப உரையாடுறோம். உரையாடுவதற்கு அந்த கட்டுரையின் அடிப்படை என்னன்னா, அவர் 4 தூண்களை சொல்லல, ஊடகத்தை அவர் ரெகக்னைஷனே பண்ணல. அந்த இடத்துல 3 தூண்களை தான் சொல்றாரு. எக்ஸிகியூஷன், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி 3 தூண்களை தான் சொல்றாரு. இந்த 3 தூண்களும் ஒன்றுக்கொன்று நிர்வாகத்தை செழுமையாக மக்களுக்கான நிர்வாகமாக கொடுப்பதற்கான காம்ப்ளிமெண்டரியாக எங்க வேண்டும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு இது என்ன, இதற்கெல்லாம் இதே நீங்க சொல்ற இதே காரணங்களுக்காக கடந்த காலத்துல தடா சட்டம் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு நாடு முழுக்க பொருந்தக்கூடிய ஒரு மத்திய சட்டமாக தடா வந்தது. அதுக்கப்புறம் தடாவை நீக்கினோம். பொட்டா வந்தது, பொட்டாவை நீக்கினோம். அந்தந்த மாநிலங்களுடைய சிக்கல்களுக்கு பொருந்தும் வகையில் இப்போ யுஏபிஏவோ ஆயுதப்படையிற்கான சிறப்பு அதிகார சட்டமோ பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுல நான் பார்க்கறது என்ன அடிப்படைனா, ஒரு ஆர்கனைசேஷனை பேண்ட் ஆர்கனைசேஷன்னு பிராண்ட் பண்றீங்க, அதை உச்ச நீதிமன்றமும் ஆமோதிக்கிறது. ஆமா, இதுக்கு தடை விதிக்கலாம்னு சொல்லி அரசு ஒரு முடிவெடுத்து தடை விதிக்கும் போது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டும் அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ஒரு அமைப்பை தடை செய்கிறதுன்னா, அதனுடைய பேம்ப்ளெட்டை வந்து வைத்திருப்பது தனி மனிதர் வைத்திருப்பதில்லை. தனி மனிதர் தன்னுடைய ஆதரவை பொதுவெளியில் சொல்லும் போது அது தனி மனித கருத்தாக எப்படி இருக்கும்? நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற இடத்துல இருக்கிறோம். உங்களுடைய கருத்தை இறுதியான கருத்தாக சொல்லிடுங்க. அதுதான் ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லும் போது அதனுடைய ஆதரவை நான் வெளிப்படுத்துகிறேன் என் அளவில் நான் மனசுக்குள்ள வச்சிருக்கிறது இல்லை. தனி மனிதர்கள் பொதுவெளியில் வெளிப்படுத்தும் போது இவர் அந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருக்கலாம். ஆனால் என்ன காரணத்துக்காக அது பேன் பண்ணப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு ஆயுத கலாச்சாரத்துக்கு இன்னொருவர் இந்த தனி மனிதனின் பேச்சின் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் ஈடுபட்டால் அதை என்ன செய்யும்? இதைத்தான் ஆக்சிமரான்னு சொல்றேன். ஒன்று பேன் பண்ணா டோட்டலா பேன் பண்ணுங்க, அமைப்பு தான் பேன் பண்றது, அதுல இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் அதை ஆதரிக்கலாம்னு சொல்லும் போது மக்களிடத்தில் ஒரு குழப்பம் வருகிறது. எதை நீங்க தடை செய்றீங்க, எதை தடை இல்லைன்னு சொல்றீங்க? நாளிதழில் ஒரு செய்தி இருக்கு, நீங்க யோசிக்கிறதுக்கும் பரிசீலிக்கிறதுக்கும். நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் மூலமாக ஒரு விதமான சட்ட நடைமுறையும் சட்டங்களும் இருக்கு அப்படின்னு மத்திய அரசு வந்து சொல்லுது. நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக வரக்கூடிய சட்டங்களை நம்ம ஏற்கணும், நாடாளுமன்றத்தில் ஏற்றக்கூடிய சட்டங்களை தாண்டி அந்த நடைமுறையையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லி மத்திய அரசு சொன்னதாக
ஒரு செய்தியும் இருக்கு. இல்ல, பல நேரங்கள் தீர்ப்பு மன்றங்களின் அப்சர்வேஷன்ஸ் ஆகட்டும், தீர்ப்புகளாகட்டும் மக்களை குழப்புவதாக இருக்குது. ஒரு தெளிவான பாதையை நோக்கி திருப்புவதாக இருந்தா மக்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்கும். அதான் அவங்க கொடுத்த தீர்ப்பினுடைய சாரத்தை வந்து நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ள, சட்டம் போல நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியதுங்கிறது வந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயக நடைமுறையில எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு விஷயம். அதை இல்லாம நீங்க சொல்லணும்னா நீங்க சட்ட ரீதியாகவே இதுல எல்லாம் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லணும். அதுவே வந்து நீதிக்கு எதிரானது. அதுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா தான் எங்கனுமே தவிர தடைங்கிறதோ. நான் சொல்ல விரும்புவது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சமீபத்தில் பிரபல அறிஞர் கௌசிக் பாசு கூட மிக அழகாக சொன்னார். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஊடகங்களுடைய பொறுப்பு அதிகமாகி இருக்கிறது இந்த ஜனநாயகத்தை காப்பதில். அதற்கு காரணம் என்னவென்றால் நீதிமன்றங்களின் நடைமுறைகளை, நீதிமன்றங்களின் மரபுகளை நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்றுக்கொள்வோ அதை நடைமுறைப்படுத்தவோ இல்லாமல் மீண்டும் மீண்டும் இந்த சட்டங்களை தவறாக பிரயோகித்து தங்களுக்கு எதிராக பேசுபவர்களுடைய ஃப்ரீ ஸ்பீச்சை, அதாவது சுதந்திரமான பேச்சு உரிமையை அவர்கள் அடக்குகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அதை காக்க வேண்டிய கடமை ஊடகங்களுக்கும் இருக்கிறது, மற்ற நீதிமன்றங்களுக்கும் இருக்கிறது. அதே போல அரசுடைய எல்லா தூண்களுக்கும் இந்த கடமை இருக்கிறது. அதை நாம் அந்த ஃப்ரீ ஸ்பீச்சை அதிகப்படுத்த தான் மக்களுக்கும் அரசுக்குமான உறவு என்பது இன்னும் அந்த இடைவெளி குறைந்து இன்னும் ஒரு இணக்கமான ஜனநாயகம் வலுப்பெறும் என்று நான் நினைக்கிறேன். அதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அரசின் 3 தூண்கள் வந்து அரசு சம்பந்தப்பட்டது, அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வருவது. ஆனா ஊடகம் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கா? எல்லாம் கார்ப்பரேட் ஹவுசஸா மாறி இருக்கும்போது அது வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு செய்தியிலும் அரசியல் இல்லை சார்பு இல்லைன்னு மக்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அதை யார் மானிட்டர் பண்ணுவோம்? இந்த 3 அமைப்புகளையுமே அரசின் மானிட்டரிங்கும் கேள்விக்கும் உள்ளாகக்கூடிய அமைப்புகளையே நாம சந்தேகப்படுறோம். ஊடகங்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு எந்த அடிப்படையில் அரசியல் பேசக்கூடாது நான் சொல்லல. ஆனா கார்ப்பரேட் ஹவுசஸா இருக்கும்போது தனி மனிதர்கள் அரசியல் பேசுவதை போல ஊடகங்களும் அரசியல் பேசும். அது வந்து இந்திய ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அரசு தன்னுடைய மக்களோடு, நிர்வாகம் தன்னுடைய மக்களோடு ஒரு க்ளோஸா இருந்த ஒரு நெருக்கமாக இருந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்னு நீங்க 2 பேரும் சொல்றீங்களே, அதுல மக்களுக்கு பக்கத்துல இருக்கிறதுல ஊடகத்துக்கு ஒரு ரோல் இருக்கு. அதனால மக்களோடுங்கிறத ஊடகங்களோடய இணைந்து நின்று சேர்ந்து நின்று அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நிர்வாகம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த இடைவெளி அதிகமாக அதிகாரங்கள் நிரம்பிய அடக்குமுறை சட்டங்களை கையில வச்சுட்டு ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறது கவலை அளிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையினுடைய நோக்கம். கட்டுரையின் நோக்கம் அதுவாக இருக்கலாம். ஆனா கார்ப்பரேட் ஹவுசஸ் எந்த அளவுக்கு அரசியல் பேசும்ங்கிறதையும் சேர்த்து தானே பார்க்கணும். நீங்க கார்ப்பரேட் ஹவுசஸ் கையில இருக்கக்கூடிய ஊடகங்கள் மட்டும் இல்ல, தனி மனிதர்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளையும் இந்த சமூகம், இந்த அதிகாரம், இந்த ஆட்சின்னா பொதுவாக இருக்கக்கூடிய எல்லாரும் எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள். கார்ப்பரேட் ஹவுசஸ் கையில ஊடகங்கள் வருவதற்கு முன்னால இருந்த ஊடகங்களையும் இவங்க எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இப்ப கார்ப்பரேட் மயமான ஊடகங்கள் மட்டும்தான் அரசியல் செய்யுதுன்னு இல்ல, அந்த அரசியலை தான் ஆட்சியாளர்கள் எதிர்க்கிறாங்கன்னு இல்ல. எல்லா காலங்கள்லயும் தங்களுக்கு விரோதமான கருத்துக்கள் வரும்போது ஆட்சி எப்படி நடந்து கொள்கிறதுங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல அதை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்லாதனால நிறைய செய்யணும். ஆனா இன்னொரு நாள் கண்டிப்பாக பேச வேண்டியது இருக்குது. அப்படியே அறகுறையாக விட்டுட்டு போற மாதிரி தான் உணர்வு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.